ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற வேர் அண்ட் லெட் கீவேர்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே நாம் போகிறதுக்கு முன்னால் லாஸ்ட்டாக நியூ இயர் அன்னைக்கு கம்யூனிட்டி போஸ்ட்லனா 2024 நீங்கள் நம்மளோட சேனல் மூலமாக படித்த டெக்னாலஜிஸ் அண்ட் கான்செப்ட்ஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த கமெண்ட்ஸை ஹைலைட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆட் பண்ணுவேன்னையும் சொல்லியிருப்பேன். ஸோ கமெண்ட் பண்ண 2 பேருக்கும் தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இந்த சேனல் மூலமாக நியூ டெக்னாலஜிஸ் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நாம் இந்த வீடியோவில் என்னெல்லாம் செக்ஷன்ஸ் இருக்கோன்னு கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இந்த வேர் அண்ட் லெட் கீவேர்ட்ஸ்க்கு நடுவில் ஸ்கோப்பிங்கில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஹாய்ஸ்டிங்கில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரீடிக்ளரேஷன் கான்செப்டில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட்டாக நம்ம குளோபல் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டியில் என்ன டிஃப்ரென்ஸ் இந்த 2 கீவேர்ட்ஸ்க்கு நடுவில் இருக்குன்னு கிளியராக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வேர் கீவேர்டு யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுற அந்த வேரியபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்கோப்டாக இருக்கும். அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வேர் கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அதை நாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதை நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னால் கூட ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் லெட் பார்த்திங்கன்னா அது பிளாக் ஸ்கோப்டாக இருக்குது. இப்போ நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதை லெட் கீவேர்டு வச்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பிளாக்குள்ளே மட்டும்தான் ஆக்சசிபிளாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணுறோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அது ஆக்சசிபிளாக இருக்கும். நம்ம அதுக்கு வெளியே எடுத்து அந்த லெட் கீவேர்டில் இருக்கிற அந்த வேரியபிள்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம இப்போது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக விஎஸ் கோடில் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு HTML டாக்குமெண்ட் ஆட் பண்ணி அந்த HTML டாக்குமெண்ட்டில் பேசிக் பாய்லர்ப்ளேட் டெம்ப்ளேட் அடுத்து அந்த ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த HTML டாக்குமெண்ட்டையும் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேர்க்கும் லெட்டுக்கும் ஸ்கோப்பிங்கில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலில் கோட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் வேர் ஃபங்க்ஷன் ஸ்கோப்பாக இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணோம்னா அதை நம்ம வெளியே கால் பண்ணுற நேரம் அது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இஃப் ட்ரூ இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரூ பார்த்திங்கன்னா ஒரு பூலியன் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே போகும். ஸோ மேக்ஸிமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இல்லை வேறு எந்த வேல்யூஸுமே அசைன் பண்ணாதனால எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 2 அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு வேல்யூஸுமே நம்ம அசைன் பண்ணல. ஜஸ்ட் இஃப் ட்ரூ அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது ட்ரூவாக தான் இருக்கும். இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அடுத்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட அவுட்புட்டில் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதை நான் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு இன்ஸ்பெக்ட் இதை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கன்சோல். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு வாட்டி இதை ரீலோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் பாருங்களேன் அந்த எக்ஸோட வேல்யூ கரெக்டாக இங்கே நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஒருவேளை அந்த லெட் கீவேர்டு யூஸ் பண்ணி வேரியபிள் ஆட் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு கீழேயே லெட் y equal to 20
இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு console டாட் லாக் ஆஃப் ஒய் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டை பாருங்களேன். அன்காட் ரெஃபரன்ஸ் எரர் ஒய் இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ இதுக்கான மீனிங் என்ன, அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கு உள்ளே இருக்கிறத நம்மளால் வெளியே வச்சு இப்போது ஆக்சஸ் பண்ண முடியலை. அதனால தான் இங்கே வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் எரர் ஷோ ஆகுது. ஸோ வேறு கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ஒரு எலமெண்ட் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டு வெளியே கன்சோல் லாக் பண்ணாலும் அந்த வேல்யூ வந்து நமக்கு அவுட்புட்டில் தெரியும். அதே நேரத்தில் அந்த வேல்யூ நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பட் லெட் கீவேர்டு யூஸ் பண்ணி நாம் ஒரு வேல்யூவை அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் தான் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வெளியே நம்ம வந்து கன்சோல் லாக் இல்லைனா வேறு ஏதாவது வேல்யூவில் அதை ஆட் பண்ணோம்னா அது நமக்கு ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி நமக்கு ரெஃபரன்ஸ் எரர் தான் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாய்ஸ்டிங். ஸோ ஹாய்ஸ்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அதை எடுத்து யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் நம்ம வந்து ஹாய்ஸ்டிங்னு சொல்லுவோம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்கும். மேலே இருந்து கீழே அந்த மாதிரி தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு மேலே அந்த வேரியபிளை கால் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம வந்து ஹாய்ஸ்டிங்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம வேர் யூஸ் பண்ணி அந்த ஹாய்ஸ்டிங் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு வேல்யூ பார்த்திங்கன்னா அன்டிஃபைன்டு அந்த மாதிரி வரும். இதே இது நம்ம வந்து லெட் யூஸ் பண்ணி அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் எரரை ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த வேர்க்கும் லெட்டுக்கும் ஹாய்ஸ்டிங்கில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதை நாம் இப்போது ப்ராக்டிக்கலியாக விஎஸ் கோடில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹாய்ஸ்டிங்கில் வேருக்கும் லெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கிளியராக பார்க்கலாம். ஆல்ரெடி HTML டாக்குமெண்ட் அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை ரெடியாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வேர் கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெட் கீவேர்டு யூஸ் பண்ணியும் ஒரு வேரியபிள் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு கீழே கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏ அடுத்து கன்சோல் டாட் லாக் ஆஃப் பி இந்த மாதிரி 2 கன்சோல் லாக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நம்மளோட அவுட்புட்டில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இல்லை நான் வந்து இன்ஸ்பெக்ட் கொடுத்து கன்சோலுக்கு போகிறேன். இப்போ இல்லை பாருங்களேன், இந்த மாதிரி 5, 10 அந்த வேல்யூஸ் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது ஹாய்ஸ்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ வேல்யூஸை வந்து இந்த மாதிரி ஆர்டரில் எழுதிருக்கேன் கரெக்டாக. ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணி முடிச்சுட்டு தான் கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏபி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒருவேளை நான் வந்து அந்த வேல்யூஸை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாலே அதை வந்து கன்சோல் லாக் பண்ணுறேன், இல்லைனா அதை வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ஹாய்ஸ்டிங்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இந்த கன்சோல் டாட் ஏவை அப்படியே எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்சோல் லாக் வேல்யூ வந்து நமக்கு ஃபஸ்ட்டே வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு அது கீழே நம்ம வந்து ஏ வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் பாருங்களேன் அன்டிஃபைன்டு இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ நம்ம வேர் கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹாய்ஸ்டிங் கான்செப்டில் அந்த ஏ வேல்யூவை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாலே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் அன்டிஃபைன்டு ஷோ ஆகும். இப்போ நாம் லெட் யூஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த லெட்டில் இருக்கிற பி இந்த வேரியபிளை வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் வந்து பி இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் எரர் ஷோ ஆகுது. ஸோ நம்ம வேர் யூஸ் பண்ணுற நேரம் நமக்கு அன்டிஃபைன்னு வேல்யூ ஷோ ஆச்சுது.
பட் நம்ம லெட் கீவேர்டு யூஸ் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஃபரன்ஸ் எரர் ஷோ ஆகுது. அதுக்கான ரீசன் என்ன, வேர் வந்து அந்த ஹாய்ஸ்டிங் கான்செப்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். அந்த ரீசனால நம்ம வந்து அந்த வேல்யூஸை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாலே அதை கால் பண்ணோம்னா அது வந்து ஒர்க் ஆகுது. பட் இந்த லெட் பார்த்தீங்கன்னா அந்த ஹாய்ஸ்டிங் கான்செப்டை சப்போர்ட் பண்ணாது. ஸோ அந்த ரீசனால் தான் நமக்கு இப்போது இங்கே ரெஃபரன்ஸ் எரர் ஷோ ஆகுது. இப்போ இல்லை நீங்கள் வந்திருக்கிற அந்த ரெஃபரன்ஸ் எரரை நோட் பண்ணிங்கன்னா cannot access B before initialization. இதுக்கான மீனிங் என்ன, நம்ம வந்து இதில் அந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட்டே கன்சோல் லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த வேல்யூவை டிக்ளேர் பண்ணி அதுக்கு வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி அந்த லெட் கீவேர்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம எப்படி ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லெட் பி அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டோம்னா இப்போ பாருங்களேன் நமக்கு இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சோலில் அன்டிஃபைன்டு இந்த மாதிரி ஷோ ஆகுது. இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிக்ளேர் ஆகிடுச்சு. அதனால் இங்கே வந்து அன்டிஃபைன்டு அந்த வேல்யூ ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் நாம் அந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம வந்து லெட் கீவேர்டு யூஸ் பண்ணுற நேரம் அந்த வேரியபிளை வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு பிறகு டிக்ளேர் பண்ண முடியாது. பட் நம்ம அதே நேரத்தில் இந்த வேர் கீவேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்மளால் அந்த வேரியபிள்ஸை வந்து கால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்மளால் அந்த வேல்யூஸை டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இப்போ நாம் வேர் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அதை நாம் ரீடிக்ளேர் பண்ண முடியும். பட் நாம் லெட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம்னா அதை நம்ம திரும்ப எடுத்து ரீடிக்ளேர் பண்ண முடியாது. அப்படி நம்ம பண்ணோம்னா அது வந்து சின்டெக்ஸ் எரர் த்ரோ பண்ணும். ஸோ இதே நாம் எப்படி ப்ராக்டிக்கலாக இருக்குதுன்னு VS கோடில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாம் எப்படி வேர் கீவேர்டுக்கும் லெட் கீவேர்டுக்கும் அந்த ரீடிக்ளரேஷன் கான்செப்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வேர் கீவேர்டில் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது வேர் சி இந்த மாதிரி ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து நெக்ஸ்ட்டு அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஸோ வேர் கீவேர்டை பொறுத்தவரை நம்மளால் இந்த வேரியபிள்ஸை ரீடிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இப்போ இல்லை நான் வந்து அதே வேரியபிள் நேமில் திரும்ப இன்னொரு வேல்யூ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கன்சோல் லாக் பண்ணேன்னா இது வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ இல்லை பாருங்களேன் கன்சோல் டாட் லாக் ஆஃப் சி இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ நமக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. பட் நாம் இதில் லெட் கீவேர்டு ஆட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். லெட் சி ஈக்குவல் டு 1 சி ஈக்குவல் டு 2 இல்லை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் லைனில் ஷோ ஆகுது. பார்த்தீங்களா, இங்கேயே நமக்கு எரர் தெரியுது. cannot redeclare block scoped variable C. இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட் ஒரு பிளாக் ஸ்கோப்பில் இருக்கிற ஒரு கீவேர்டு. ஸோ அந்த ரீசனால் நம்மளால் இந்த வேரியபிளை ஒரு வாட்டி டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அதை நம்மளால் திரும்ப ரீடிக்ளேர் பண்ண முடியாது. இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் பாருங்களேன் இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. ஐடென்டிஃபையர் சி ஹேஸ் ஆல்ரெடி பீன் டிக்ளேர்டு. ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கும் லெட்டுக்கும் இருக்கிற ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நம்ம வேர் கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேரியபிளை ஒருவேளை நம்ம குளோபல் ஸ்கோப் இல்லைன்னா வெளியே எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லாமல் வெளியே நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா
ஒரு குளோபல் ஆப்ஜெக்டில் ப்ராப்பர்ட்டியை க்ரியேட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு விண்டோ இல்லைன்னா ப்ரௌசரில் இருந்து அது என்ன ஆகுனா ப்ராப்பர்ட்டியை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அதை நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா விண்டோ டாட் அலர்ட் ஆஃப், விண்டோ டாட் ப்ராம்ப்ட் ஆஃப், இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் மெத்தட்ஸை வந்து டைரெக்டாக வந்து குளோபல் ஆப்ஜெக்ட்லேருந்து கால் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இப்போது வேறு வந்து டிக்ளேர் பண்ணோம்னா அது வந்து குளோபல் ஆப்ஜெக்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை க்ரியேட் பண்ணும். பட் லெட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுற நேரம் குளோபல் ஆப்ஜெக்டில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே க்ரியேட் பண்ணாது. அதை நம்ம குளோபலாக டிக்ளேர் பண்ணாலுமே இது வந்து க்ரியேட் பண்ணாது. ஸோ இதே நாம் இப்போது லைவாக VS கோடில் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த குளோபல் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி வேர் கீவேர்டுக்கும் லெட் கீவேர்டுக்கும் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேர் கீவேர்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுற நேரம் இந்த விண்டோ இல்லைன்னா குளோபல் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டியில் இது ஒரு வேல்யூ வந்து க்ரியேட் பண்ணும். அதனால் நம்ம வந்து விண்டோவில் அந்த வேர் வேல்யூஸை வந்து கண்டிப்பாக கெட் பண்ண முடியும். பட் நாம் லெட் கீவேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து கெட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வேர் E=5 இந்த மாதிரி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு console டாட் log ஆஃப் விண்டோ டாட் இ. இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் செக் பண்ணி பார்க்குற நேரம் அந்த வேர் கீவேர்டில் நம்ம ஆட் பண்ண வேல்யூ வந்து இங்கே கண்டிப்பாக வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கான ரீசன் இந்த வேர் கீவேர்டு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ குளோபல் ஆப்ஜெக்டில் ஒரு வேல்யூ வந்து க்ரியேட் பண்ணிடும். அந்த ரீசனால் நம்மளால் இப்போது இங்கே அந்த வேல்யூ வந்து இந்த மாதிரி அவுட்புட்டில் பார்க்க முடியுது. பட் நாம் இதில் ஒருவேளை லெட் கீவேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் பாருங்களேன் அன்டிஃபைன்டு இந்த மாதிரி ஷோ ஆகுது. இதுக்கான ரீசன் என்ன, லெட் கீவேர்டு வந்து இந்த விண்டோ குளோபல் ஆப்ஜெக்டில் ஒரு வேல்யூவை க்ரியேட் பண்ணாது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேருக்கும் லெட்டுக்கும் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வேர் அடுத்து லெட் கீவேர்ட்ஸ்க்கு நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கிளியராக பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.